ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வே டு லபாஸ்னா. நம்ம யூடியூப் சேனலில் டே 4 ஆஃப் 240 days சேலஞ்ச் சிசேட் கொஷின்ஸ் வந்து பர் டே 15 கொஷின்ஸ் ஆர் 15+ கொஷின்ஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதா இந்த சேலஞ்சு. வாங்க ஃபஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். இன்றைக்கி சொல்லப்போனால் நான் 15+ கொஷின்ஸ் டெய்லி 15 கொஷின்ஸ் தான் போடுவேன். இன்றைக்கி 15ஓட அதிகமாக போட்டிருக்கேன், 18 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். 18மே கொஞ்சம் சிம்பிளான கொஷின்ஸ், அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா 2 கொஷின் போட்டேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா 3 கொஷின் போட்டேன். கொஞ்சம் டைமும் எடுத்துக்கிச்சு, நடுவில் கொஞ்சம் வேலை வந்துச்சுன்னு வெளியே போயிட்டேன். ஃபஸ்ட் கொஷின் வந்து 7 பிளேயர் கொண்ட கிரிக்கெட் டீமில் 26 வயசு உள்ள பிளேயரை வந்து ரீப்ளேஸ் பண்ணும் போது இங்கே 4 பேரோட பிளேயரோட வயசு வந்து வயசோட ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சிலது இன்க்ரீஸு, சிலது டிக்ரீஸ் ஆகுது. அறிவோட ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டீம் இன்க்ரீசஸ் வந்து then average age of the team increases 0.5 years. அந்த மாதிரி விராட் இது வந்து போகும்போது ரெடியூஸஸ் 0.5 years. ஆவரேஜ் டீமுக்கு வந்து ஆவரேஜாக கம்மியாகுது. அப்போ வந்து அறிவு விஷ்ணுவுக்கு அன்புக்கு வந்து ஒரு ஆவரேஜ் டீம் வந்து எப்படின்னா ரெடியூஸ் பை 1 year. விஷ்ணுவுக்கு வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த டீம் இன்க்ரீசஸ் வந்து 0.7 years அப்படின்னு ஆகுது. ஒரு ரீப்ளேஸ் பண்ணும்போது பிளேயர் ஏஜ் வாஸ் 26 ரீப்ளேஸ்டு பை. இப்போ வந்து யார் வந்து இதில் வந்து ஓல்டஸ்ட் பிளேயர் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இப்போ வந்து அறிவு இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அறிவு ஏஜ் வந்து 26க்கும் கம்மியாக இருக்கும். அது ஒரு ஏஜும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம ஃபைன் பண்ணி அதுலேருந்து யார் ஓல்டஸ்ட்டுன்னு கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி தான், சிம்பிள் மெத்தட் தான். இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து அறிவுக்கு வந்து 26ஓட கம்மியாக தான் இருக்கும் ஏஜ் அப்படின்ட்டு 0.5 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு 7 பிளேஸ் அந்த ஆவரேஜ் என்ன 3.5 வருது. அதை வந்து 26ஓட மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து அறிவோட ஏஜ். இப்போ விராட்டுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னும் போது அவன் வந்து கிரேட்டராக இருப்பான், இதை விட 26 விட கிரேட்டராக இருப்பான். அப்போ அந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணால் ஒரு ஏஜ் கிடைக்கும். இப்போ அன்பு வந்து ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 26 இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரெடியூஸ் பை 1 yearனு கொடுக்கும்போது அவனோட வயசு வந்து கம்மியாகுது. அன்போட வயசு வந்து கம்மியாகுது 1 year அப்படின்னும் போது அப்போ அன்பு வந்து 26ஓட வந்து அதிகமாக இருப்பான். அப்படி பார்க்கும்போது 7 + 7 போட்டோன்னா 33. அது அந்த ஆவரேஜ் வச்சுக்கணும் அன்போட ஏஜ். விஷ்ணுவோட ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது மீன்ஸ் அவன் இது 26ஓட கம்மியான வயசில் இருப்பான். அப்போ வந்து 0.75 இன்ட்டு 7 போட்டு அந்த வேல்யூ வந்து மைனஸ் பண்ணோன்னா ஒரு ஏஜ் கிடைக்கும். இதில் யார் பெரியவங்க ஓல்டஸ்ட்டுன்னு கேட்டுக்கிறாங்க. அது அன்பு தான், 33 years இருக்கான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சம் வந்து இது வந்து இந்த டயக்ராம் சம் தான். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய டயக்ராம் சம் வந்துச்சு. இன்றைக்கி கொஷின்ஸ் எடுக்கும்போது லைனாக அப்படியே எடுத்தேன். இதில் வந்து 41 ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். கொஷின் படிக்கும்போது 40 மட்டும் படிச்சிட்டேன், பக்கத்தில் இருக்கிற 1 விட்டுட்டேன். கடைசியில் ஆன்சர் வரல. ஐயோன்னு வண்டியை பிச்சுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் கொஷின் பார்க்கும்போது 41 ஸ்டூடெண்ட்ஸு. அதனால தான் கொஷினை மெதுவாக படிக்கணும். நான் வேகமாக படிச்சுட்டு பண்ணுறதுனால சில மிஸ்டேக்ஸ் வருது. கொஷின் மெதுவாக படிக்கணும்னு எனக்கே நிறைய டைம் சொல்லிக்கிறேன். கொஷின் படிக்கும்போது வேகமாக படிச்சுட்டு போடும்போது சில குழப்பங்கள் வருது, அரைக்குறையாக பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களும் கொஷினை வந்து கொஞ்சம் மெதுவாக படிங்க. உங்களோட மிஸ்டேக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணுங்கள். நம்ம அயன்மேன் மாதிரி மிஸ்டேக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ண கற்றுக்கோங்க. வாங்க கொஷின் உள்ள போகலாம். அல்ஜிப்ரா, பயாலஜி, கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட் இருக்குது. 3 சப்ஜெக்ட்டில் வந்து ஒரு சப்ஜெக்ட்டில் எத்தனை பேர் ஃபெயிலாக இருக்காங்க? 12 பேர் வந்து அல்ஜிப்ராவில், 5 பேர் வந்து பயாலஜியில், 8 பேர் வந்து கெமிஸ்ட்ரியில். இப்போ 2 சப்ஜெக்டாக அதை அல்ஜிப்ரா பயாலஜியில் வந்து 2 பேராக ஃபெயில் ஆயிருக்காங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஃபெயில் ஆயிருக்காங்க. அல்ஜிப்ரா கெமிஸ்ட்ரியில் வந்து 6 ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. பயாலஜி கெமிஸ்ட்ரியில் வந்து 3 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒருத்தன் ஃபெயில் ஆயிருக்கான். இப்போ வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே எழுதிட்டோம். இப்போ வந்து அந்த வென் டயக்ராமில் மாடலில் போட்டுட்டு, அதாவது இப்போ வந்து டோட்டல் ஃபெயில், இப்போ 3த்துலையும் ஃபெயில் ஆனவன் ஒரு சென்டரில் வச்சுட்டு, இப்போ 2த்தில் ஃபெயில் ஆனவன் இருக்கான்ல, எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நம்ம 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவன் இருக்கான்ல, ஏவும் சிலையும் ஃபெயில் ஆனவன் வந்து 6 பேர் எல்லா சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவன் வந்து சென்டரில் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம சப்ராக்ட் பண்ணி அந்த இதை போட்டணும். இப்போ இது 2த்தையும் சேர்த்தா வந்து 6 வரும். அந்த மாதிரி ஏவும் பிலையும் வந்து ஒருத்தன் ஏபியில் வந்து 2 பேர் ஃபெயிலு, சென்டரில் இருக்கிறத மைனஸ் பண்ணி 1. பிசியில் வந்து 3 பேர், சென்டரில் இருக்கிறத மைனஸ் பண்ணி 2 பேர். இது 2 பேர் முடிச்சாச்சு. இப்போ ஒரு சப்ஜெக்டில் ஒருத்தவன் எத்தனை பேர் ஃபெயிலாக இருப்பாங்க, ஒன்லி 1% எப்படின்றது தான் இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். 12 மெம்பர்ஸ் ஃபெயில் ஆயிருக்காங்க. இந்த சர்க்கிள் எந்த சர்க்கிளோடலாம் அட்டாச் ஆகிருக்கோ அதெல்லாம் இருக்கணும். 5, 1, 1
அப்புறம் வந்து 12, 7 - 12 வந்து 5. 5 பேர் தான் அந்த சப்ஜெக்டில் அல்ஜிப்ராவில் மட்டும் ஃபெயில் ஆகிருக்குது. அதே மாதிரி பயாலஜியில் மட்டும் ஃபெயில் ஆகிருக்குது. இதில் கெமிஸ்ட்ரியில் இதில் மட்டும் யாரும் ஃபெயில் ஆகலை, கெமிஸ்ட்ரியில் மட்டும். ஓகே, இப்போ இதை வச்சு ஒரு கொஷினை சால்வ் பண்ணோம். ஹவு மெனி பாஸ்டு இன் ஆல் த த்ரீ சப்ஜெக்ட்ஸ்னால் எல்லா சப்ஜெக்ட்லும் போது எல்லா வேல்யூஸையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். இங்கே இருக்க 5, 1, 1, 1, 2, 5 இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு -41 போட்டிங்கன்னா 26 கிடைக்கும். அதுதான் ஆன்சர். ஹவு மெனி ஸ்டூடெண்ட் பாஸ்ட் இன் அட்லீஸ்ட் 2 ஆஃப் த 3 சப்ஜெக்ட். அட்லீஸ்ட் 2 ஆஃப் த 3 சப்ஜெக்ட் வந்து அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்டில் பாஸ் ஆகிருக்கணும். அப்படின்னும் போது ஃபெயில் அட்லீஸ்ட் 2 ஆஃப் த பாஸ்ட் இன் அட்லீஸ்ட் 2 ஆஃப் த 3 சப்ஜெக்ட். அட்லீஸ்ட் 2 ஆஃப் த 3 சப்ஜெக்ட் வந்து இது எப்படி, இந்த அட்லீஸ்ட் 2ல் 2 சப்ஜெக்டில் 2த்துக்கு மேலே ஃபெயில் ஆனவங்களோட இதை வந்து சேர்த்து வச்சுக்கலாம். அதாவது 5, 1, 1, 2 2த்துக்கு மேலே ஃபெயில் ஆகிருப்பாங்களே, 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட், இதில் இருக்கிற கவுண்ட்டை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். 1 விட்டுட்டேன். ஆனால் அட்லீஸ்ட் 2த்துலனாச்சும் அவன் பாஸ் ஆகிருக்கணுன்ற போது 2த்துலனாச்சும் ஃபெயில் ஆகிருக்கணும். அதை வச்சு நான் மூவ் பண்ணேன். 2 இல்லை 3 ஃபெயில் ஆனோம். அது அவங்களோட இதை வந்து டோட்டலில் மைனஸ் பண்ணிங்கன்னா 32 பேர் வந்து 2 சப்ஜெக்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் இன் அல்ஜிப்ரா ஆர் பயாலஜி. பயாலஜியில் மட்டும் ஃபெயில் ஆகிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கேட்குற போது, அதாவது A + B ஆர் கொடுக்கும்போது அதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். A + B வந்து 12 + 5 - A இன்டர்செக்ஷன் B. அது ரெண்டுத்துலேயுமே ஃபெயில் ஆகிருப்பாங்கள்ல, அது 2 பேர். அப்போ அதை மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் வந்து 15. இப்போ வந்து லாஸ்ட்டு கொஷின் வந்து ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் எக்ஸாக்ட்லி 2 எக்ஸாம். எக்ஸாக்ட்லி 2 எக்ஸாமில் மட்டும் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறாங்க. அப்படின்னும் போது 2 இதுலேயும் பாஸ் பண்ணியிருப்பாங்க, இதில் ஃபெயில் ஆகிருப்பானுங்கள. A இன்டர்செக்ஷன் எக்ஸாக்டாக 2த்தில் மட்டும் A இன்டர்செக்ஷன் இது இருக்குல்ல, A இன்டர்செக்ஷன் Bயில் வந்து இந்த இது 2, 6, 3, 2, 6 இந்த இது இருக்குல்ல, 2த்தில் மட்டும் ஃபெயில் ஆகிருப்பாங்கன்னு 1, 2, 1, 1, 1, 2 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 8 வரும். அவங்க தான் வந்து எக்ஸாக்ட்லி 2 சப்ஜெக்டில் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாலு கொஷின் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கொஷின், இன் ஏ ஸ்கூல் எவ்ரி ஸ்டூடெண்ட் அசைன்ட் அண்ட் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அவங்களுக்கு வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து கொடுக்குறாங்க. ஏ ஸ்டூடெண்ட் இஸ் ஃபுட்பால் பிளேயர் இஃப் ஒன்லி இஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4. அவனோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து டிவிசிபிள் பை 4 அவன் ஃபுட்பால் பிளேயராக இருந்தால். வேறாஸ் அவனே வந்து கிரிக்கெட் பிளேயராக இருந்தால் அவனோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 6ஆல் வந்து டிவிசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். வேறு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் வந்து எப்படின்னா அசைன் பண்ணியிருப்பாங்கன்னா 1 to 100க்குள்ளே வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. 1 to 100க்குள்ளே அசைன் பண்ணியிருக்கும் போது how many of them played cricket as well as football. எத்தனை பேர் வந்து ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் 2 விளையாடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இப்போ 2 விளையாடுவாங்கன்னு போது இப்போ 4ம் 6ம் டிவிசிபிள் ஆகணும்னா அதுக்கு 2த்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துகிட்டு அந்த எல்சிஎம் வந்து 12 வரும். இப்போ அந்த நம்பர் வந்து இப்போ அவங்களுக்கு அசைன் பண்ணுற நம்பர் வந்து 2த்துலேயும் இதாகணும். கேன்சல் பண்ணும் போது 12ல் நம்ம 12ஓட மல்டிபிள்ஸ் ஆஃப் வேல்யூ நம்ம போட்டோம்னா அவங்க 2த்துலேயுமே டிவிசிபிள் ஆகிடுவாங்கல்ல. 4லேயும் ஆகிடலாம், 6லேயும் ஆகிடலாம். 12ஓட மல்டிபிள்ஸ் வந்து அப் டு 100 வரைக்கும் நீங்கள் எடுத்து எழுதுனீங்கன்னா அதுதாங்க ஆன்சர். அவ்வளோதான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பேர் வந்துடுவாங்க பாருங்கள். 8 மெம்பர்ஸ் வந்து 2 கேமும் விளையாடுவாங்க. அவ்வளோதான். இதை நான் கன்வென்ஷனல் வேலையும் நான் போட்டிருப்பேன், சிம்பிளாக எல்சிஎம் எடுத்து போடுற மாதிரியும் உங்களுக்கு போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து எல்சிஎம் ஆஃப் 2 பாசிட்டிவ் இன்டீஜர், அதாவது எல்சிஎம் ஆஃப் A and A, B, அதாவது 2 பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் thrice த ஸ்மாலர் நம்பர். அதாவது எல்சிஎம் ஆஃப் A, B வந்து 3A. ஸ்மாலர் ஏவை வந்து ஸ்மாலர்னு வச்சுக்கலாம், பியை வந்து லார்ஜர்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து எல்சிஎம் ஆஃப் 2 பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து thrice த ஸ்மாலர் 3A, அதுக்கு வந்து 3Aன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். த டிஃப்ரென்ஸ் ஆஃப் லார்ஜர் நம்பர் அண்ட் த HCF ஆஃப் 2 நம்பர் வந்து
10. அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன்ஸ் லார்ஜர் நம்பர் மைனஸ் ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ கமா பி ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 10 அப்படின்றாங்க. டூ நம்பர்ஸ் இஸ் 10. இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 10 வருது. அப்படின்னும் போது லார்ஜர் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ கமா பி வந்து ஹெச்னு வச்சுக்கிறோம். ஹெச்னு வச்சுக்கும் போது அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பி இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 10. இப்போ அந்த எல்சிஎம் ஃபார்முலா இருக்குல்ல, எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி அப்படின்ட்டு அந்த ஃபார்முலா எழுதிட்டு அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். 3a எல்சிஎம்க்கு 3a, ஹெச்சிஎஃப்க்கு ஹெச்னு, ஏ இன்ட்டு பி வந்து ஹெச் ப்ளஸ் 10ன்னு ரெப்ரசென்ட் ஆகும்ல, அது இங்கே ஏ கேன்சல் ஆகிடும். தென் இப்போ ஹெச் இருக்குது, ஹெச் இந்த சைடு எது வந்து 2h இஸ் ஈக்குவல் டு 10, ஹெச் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ ஹெச்சில் வந்து அந்த 5 போட்டோன்னா பி இஸ் ஈக்குவல் டு 15, லார்ஜர் நம்பர் பி வந்து 15. அவ்வளோதான், இதான் ஆன்சர். வேறு நெக்ஸ்ட்டு சம் வந்து இது வந்து பிரியங்கா அப்படின்றவங்க வந்து பேட் கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் பேட் கம்பெனி. அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 350 rupees. அதோட ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து 150 rupees அண்ட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து 50 rupees. இஃப் த கம்பெனி மேனுஃபேக்சர் 500 bat in the first order and sell 60% of the bat on half price of the cost price, then find out how much percentage above the cost price should be remaining bat to be sold to get 50% of profit on the total cost. அதாவது இப்போ நான் வந்து ஒரு காஸ்ட் ப்ரைஸ் வந்து இப்போ வந்து பேட்டோட மேனுஃபேக்சரிங், டிரான்ஸ்போர்ட், ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு வேல்யூ வரும். அதுதான் பேட்டோட செல்லிங் ப்ரைஸு. அவங்க வந்து 500 பேட் மேக் பண்ணியிருக்காங்க. அதில் 60% ஆஃப் த பேட் வந்து ஆஃப் ப்ரைஸ், அதாவது செல்லிங் ப்ரைஸுக்கான வேல்யூலேருந்து பாதி வேல்யூவில் அதை வந்து செல் பண்ணிடுறாங்க. செல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பேட், அதாவது 40% ஆஃப் பேட்ஸை வந்து 50% ப்ராஃபிட், இப்போது அந்த ப்ராஃபிட்டை 50% ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு போது எவ்வளோ பர்சன்டேஜில் அந்த பேட்டுங்களை வந்து அந்த 40% பேட்டை வந்து நம்ம செல் பண்ணோன்னா நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ப்ராஃபிட்டை வந்து. அதுக்கு வந்து நான் இந்த வேல்யூஸ் எல்லாம் முதல்ல ஆட் பண்ணி அந்த காஸ்ட் ப்ரைஸை வந்து நம்ம அதை செல்லிங் ப்ரைஸ் வந்து 525, இதை வந்து இதில் பாதி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 60% ஆஃப் த பேட்டுக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம். அப்போ 275 வந்து அந்த ஃபஸ்ட்டு 65 ஒரே நிமிஷம் இருங்க. 275 வந்து அந்த ஃபஸ்ட்டு 60% ஆஃப் பேட்டை வந்து சேல் பண்ணுறாங்க. ரிமைனிங் வந்து 200 பேட் இருக்குது. அந்த 200 பேட்டை வச்சு தான் அவங்க வந்து 50% இருக்கிறதோட 50%, 150% அவங்க அட்டைன் பண்ணும் ப்ராஃபிட்டு. இப்போ வந்து அவங்க அந்த நார்மலாக அந்த பேட்டை வந்து 500 பேட்டை செல் பண்ணால் ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல, அந்த அமௌண்ட் வந்து இதுதான் 2,75,000. இது வந்து 100% வச்சுக்கணும். இப்போ வந்து அவங்க வந்து 50% ப்ராஃபிட், இந்த 100லேருந்து 50% ப்ராஃபிட்னும் போது 150 அதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா வர வேல்யூ வந்து இருங்க ஒரு நிமிஷம், இதுதான் இந்த வேல்யூ தான், இந்த வேல்யூ தானா? ஆமாம், இதுதான் வந்து ரிமைனிங் எப்படி சொல்கிறது, இந்த அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சதான் நினைக்கிறேன். இருங்க, எனக்கே தலை சுற்றுது. எங்கே இது வேறு 50%ன்னு போட்டு வச்சுக்கிறேன். டோட்டல் 41,000, 4,12,000, 12,000. அதாவது அந்த மேலே இந்த 300 பேட்டை செல் பண்ணோம்ல, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அது இங்கே எங்கேயும் ஏதலை போல நான், அதனால் வந்த கன்ஃபியூஷன் தான். சி அது ஆர்கனைஸ்டாக எழுதி வைக்கணும்னு இதுக்கு தான் சொல்கிறது போல், எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது.
ஆனால் ஆன்சர் வர வச்சிட்டேனே. இது எங்கேருந்து எத்தனை பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அச்சோ. சரி இருங்க. இந்த இந்த அமௌண்ட்டை வச்சு 3,30,30,000 இருக்குல்ல, அதை வந்து 200 நம்ம கேன்சல் பண்ணோம்னா பர் பேட் ரேட் வந்து நம்ம வந்து 1,650 650 பர் பேட் நம்ம சேல் பண்ணோன்னா தான் அந்த அமௌண்ட்டை வந்து அட்டைன் பண்ண முடியும். சரி இருங்க, நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன் 1000 இந்த வந்து அந்த ப்ரைஸ் வந்து அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அதை வச்சு கேல்குலேட் பண்ணிங்கன்னா 200 கிடச்சிடும். 200% தான் அதுக்கு ஆன்சரு. இதை மறந்துட்டேன் இந்த இடத்துல எப்படி 50% ப்ராஃபிட் வர வச்சேன் அப்படின்ட்டு. சரி வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். சப்போஸ் நடுவில் ஞாபகம் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ வந்து 16th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் இன் அ ரோ, வி வந்து 18th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட், Q is 11th from A towards the right and 3rd from V towards the right hand. How many boys are there in a row? இந்த ரோவில் எத்தனை பாய்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஏவை பற்றி எழுதிக்கலாம். ஏவோட இன்ஃபர்மேஷன் வந்து 16th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து அவன் வந்து 16th இருக்கான். நெக்ஸ்ட்டு வந்து நான் க்யூக்கு போயிடறேன், ஏன்னா அதுதான் ஏலேருந்து கொடுக்குற இன்ட்டு மாதிரி, அதை லீடு மாதிரி இருக்குது. வீக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சென்டென்ஸ் வந்து குழம்பும். க்யூ வந்து 11th ஃப்ரம் ஏ டுவர்ட்ஸ் த ரைட்டு. ஏவோட ரைட்டில் இந்த மாதிரி படிங்க. ஏவோட ரைட்டில் இருந்து 11th, ஏவோட ரைட்டில் இருந்து 11னா 16 + 11 27th பொசிஷனில் ஃப்ரம் லெஃப்டில் இருந்து பார்த்தோன்னா க்யூ இருக்கான். அண்டு கண்டினியூ ஆகுது பாருங்கள். வியோட ரைட் ஹேண்டில் வந்து ஃப்ரம் 3rd ஃப்ரம் வி டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்டுன்னும் போது, அதாவது வியிலிருந்து 3வது இடத்துல க்யூ இருக்கான். சரிங்களா? அப்போ வி வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து 18th பொசிஷன், ரைட் ஹேண்ட்லேருந்து 18th இருக்கான். இப்போ வந்து க்யூ வந்து 27th கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வந்து 3 தள்ளினா 24. லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 24 வி இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 24 வந்து வி, ரைட் ஹேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவன் 18. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். -1 பண்ணிங்கன்னா இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ். அவ்வளோதாங்க இந்த சம்மு. கொஞ்சம் சுத்தலை விடுற மாதிரி இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஏன் உங்களை விஏ படிக்க வேணாம்னு சொன்னேன்னா, நான் விஏ படித்து தான் மண்டையை குழப்பினேன் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா தான் சரி ஏவோட லீடு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒரு லீடு எடுக்கிறோன்னா அந்த லீடு எங்கே இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணோன்னா கொஞ்சம் வந்து டக்குன்னு எனக்கு கிராஸ்ப் ஆகுது. இது ஏ இருக்கிறதையே நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்து இது பண்ணிங்கன்னா டக்குன்னு போயிட முடியும். அதனால சொல்ல வரேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது, 100 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் வந்து 70 இந்தியன்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து 100 மெம்பர்ஸில் 60 பேர் வந்து வெஜிடேரியனாக இருக்காங்க. இப்போ வந்து இந்த மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற 2 ஸ்டேட்மெண்ட் வந்து எது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ 100 பார்ட்டிசிபெண்ட்டு 70 வந்து இந்தியன்ஸ்னால் 30 வந்து நான் இந்தியன்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் 30 இந்தியன் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆர் வெஜிடேரியன். 30 இந்தியன் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து வெஜிடேரியனு அப்படின்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ வந்து 60 வந்து வெஜிடேரியன், டோட்டலாக 100ல் வந்து 60 வந்து வெஜிடேரியன் ஆகும்போது ரிமைனிங் நான் ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா, நான் ஃபாரினர்ஸ் எல்லாம் 30 பேரும் வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா, இந்தியன்ஸு நான் இந்தியன்ஸ் சேர்த்து வந்து 60 அப்படின்னும் போது அட்லீஸ்ட் 30 வந்து அட்டைன் பண்ணுது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அட்லீஸ்ட்டு 10 இந்தியன் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆர் நான் வெஜிடேரியன் அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட்டே பார்க்கும்போது 30 நான் இந்தியன்ஸ் இருக்காங்க. இதில் வந்து 60 பேர் வந்து வெஜிடேரியன் போது 60 வெஜிடேரியன்னும் போது 40% வந்து நான்வெஜ் 40 பேர் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. இப்போ இருக்கிற ஃபாரினர்ஸ் மொத்த பேருமே நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா 30 பேர் என்னும் போது
10 பேர் வந்து அட்லீஸ்ட் அதுவும் வந்துடுது பாருங்கள். அதுவுமே 10 பேர் வந்து இந்தியன்ஸ், அட்லீஸ்ட்டு 10 பேர். அப்போ 2 ஸ்டேட் மட்டுமே கரெக்டு, அபோவ் கொடுத்துக்கிற இதுக்கு கரெக்ட் ஆகுது. இது சிம்பிள் சம்மு. ஏபி வந்து 10 டேஸு ஒரு 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. பிசி வந்து 15, சிஏ வந்து 20. சி மட்டும் எவ்வளோ நாள் வேலை செய்கிறான் அப்படின்னும் போது இதோட ஒர்க் டன் வந்து எடுத்துக்கணுன்னா பர் டேக்கு வந்து எல்சிஎம் பண்ணி எடுத்துக்கணும். 60 வந்து ஒன்றா டிவைட் பண்ணோன்னா அது ஆன்சர் வரும் 643. இதெல்லாம் ஆட் பண்ணி A+B+C வந்து நம்ம டிவைட் பண்ணணுன்னா 13 வரும். ஆட் பண்ணால் டிவைடட் பை 2 பண்ணும்போது 6.5 வரும். 6.5 வந்து இதில் A+B+C = 6.5ன்னு போட்டு ஏபியோட வேல்யூ ஒர்க் டன் வந்து 6 பர் டேக்கு. அந்த 6 வந்து நம்ம இதில் போட்டு மைனஸ் பண்ணோன்னா சியோட ஒர்க் டன் வந்து 0.5. 0.5யும் 660யும் வச்சு நம்ம டிவைட் பண்ணால் சி அலோன் எத்தனை நாள் வேலை செய்யுன்றதை கண்டுபிடிச்சலாம். இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால இன்ட்டு 10 பண்ணும்போது மேலே 600 ஆகும். சி வந்து 120 டேஸ் எடுத்துக்கும் இது பண்ணுறதுக்கு, வேலை அது மட்டும் தனியாக பண்ணுறதுக்கு. இந்த கொஷின் வந்து a gardener wanted to reward a girl for her good deed by giving some apples. கார்டனர் வந்து நல்லது செஞ்சதுக்கோசரம் ஆப்பிள் தராரு. அது எப்படி தராருன்னா ஃபஸ்ட் டே வந்து 2 தராரு, செகண்ட் டே வந்து 4 தராரு. அது மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் தேர்ட் டே வந்து 8, இப்போ 4வது நாள் வந்து 16. அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் வந்து 10 நாள் தராரு, 10 டேஸ் தராரு. இப்போ டோட்டலாக எத்தனை ஆப்பிள்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து சிம்பிளாக வந்து நம்ம இந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஜாமெட்ரிக் ஜிபியில் வந்து ஃபார்முலா இருக்குல்ல, ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் வந்து மல்டிபிள்ஸ் பண்ணும்போது அந்த ஃபார்முலா எடுத்து போட்டிங்கன்னா வந்துடும். இதே கன்வென்ஷனில் போடும்போது எல்லா மல்டிபிள்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒரு நம்பர் வரைக்கும் அந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கிற வேல்யூ வந்து இது. எனக்கு அந்த ஃபார்முலா டக்கு ஞாபகம் வரல, ஸோ நான் இப்படியே போட்டுட்டேன் ஆட் பண்ணியே. எனக்கு நான் ஃபார்முலாலாம் படிப்பேன், அது டப்புன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. கொஞ்சம் அது ஒரு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஃபார்முலா படித்து ஞாபகம் கரெக்ட் டைமுக்கு யூஸ் ஆகாமல் போகிறது ஒரே மன வருத்தம் அளிக்குது. இந்த சம்மு ஒன்றும் பெருசாக இல்லைங்க, சிம்பிள் சம் தான். இதை வந்து எப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ், செகண்ட் சீக்வன்ஸு. அந்த 2 சீக்வன்ஸை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அது எப்படின்னா மேலே இருக்கிற நம்பர் தான் அதாவது பக்கத்தில் இருக்கிற நம்பர் கீழே இருக்குது, அதேமாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிற நம்பர் கீழே இருக்குது. அது மாதிரி ஒரு அசம்ஷனில் நம்ம மொத்தமாக மூவ் ஆகும். பட் ஆனால் அது எத்தனை இதில் டிஃப்ரென்ஸில் மூவ் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரில. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த 12ம் 18ம் இருக்குல்ல, 18/12 நான் போட்டு டிவைட் பண்ணதில் 1.5 வந்து இங்கே எனக்கு கிடைக்கும். 1.5 வச்சு மொத்தமே மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கான்ட்டு ஒன்று மல்டிப்ளை பண்ணுவேன். ஒன்று மல்டிப்ளை பண்ணால் மொத்தமே அந்த மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து டி வரைக்கும் வந்துடும். நான் டி வந்து 91.125 வரும். அப்போ ஈக்கு வரும்போது ஈக்கும் மறுபடியும் 1.25 நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 136.6875 இதுதான் வரும். இது சிம்பிள் கொஷின் தான், ஜஸ்ட் உங்களுக்கு சும்மா ஒர்க் அவுட் பண்ணி அதை இது ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு அந்த கொஷின் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஏ அண்டு பி 2 ஹெவி ஸ்டீல் பாக்ஸ், 2 ஹெவி ஸ்டீல் பாக்ஸ் இருக்குது. இப்போ பி வந்து ஏக்கு மேலே வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நிமிஷம். இந்த சம பார்த்தோன்னா ஏ வந்து நம்ம 100 பண்ணிக்கிறோம், பி வந்து ஆட் ஆகும்போது 60% ஆஃப் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 100 இருக்கிறது வந்து 160 மாறுது A+B சேரும்போது. இப்போ வந்து 60 நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா எவ்வளோ வந்து, அதாவது பியை ரிமூவ் பண்ணிட்டா டாப் ஆஃப் ஏ எவ்வளோ வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது ரெடியூஸ் பண்ணுற வெயிட்டு பை 160 போட்டு இன்ட்டு 100 அந்த பர்சன்டேஜ் அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணிங்கன்னா 37.5 ஆன்சர் கிடைக்கும். எல்லாமே இந்த டைம் கொஞ்சம் பேசிக் சம்மாக தான் போட்டுடுறேன். இதில் வந்து எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மினிமம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மினிமம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னும் போது 1 2 3 4 5 6, இந்த 6 வந்து இந்த லைனு, 5 6 7 8 9 10 10 லைன் இருக்குது, 10 ஆன்சரு. அப்புறம் வந்து அதாவது இந்த கொடுத்துருக்கிற நம்பர் வந்து நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இந்த சீரீஸ் இருக்குங்களா, இந்த சீரீஸில் இருக்க எல்லா நம்பரையும் வந்து எடுத்துட்டோன்னா 14வது நம்பரை எடுத்துட்டா 14th என்ன இருக்குது, லெட்டராக சிம்பிளாக எது இருக்குது ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்னா இது, ரைட் ஹேண்ட்னா இது.
லெஃப்ட் ஹேண்ட் இங்கேருந்து நம்ம கவுண்ட் பண்ணி எது வந்து 14th இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ வந்து 14th இருக்கும். அவ்வளோதான். நம்பரை மட்டும் நியூமரிக்கல்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே சிம்பிள் அப்படியே இருக்கணும், லெட்டர்ஸ் அப்படியே இருக்கணும். இந்த சம் வந்து ஒரு இன்டீஜர், அந்த இன்டீஜர் வந்து 700லேருந்து 1000க்குள்ளே இருக்க இன்டீஜர் லிஸ்ட்டில் வந்து சம் பண்ணோன்னா 10 வரணும். அப்படி அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எதை சொல்கிறாங்க. லிஸ்ட் அவுட் பண்ணி அதை தனித்தனியாக நம்ம பிரித்து எழுதிக்கலாம். 700, 703, 730, 721, 712 இதெல்லாம் வந்து 10 ஆகும். 800ல் வந்து 802, 820, 811, 900, 901, 901, 910. இதுவே ஒரு 2-3 நாள் முன்னாடி நம்ம ஒரு சம்மு போட்டிருப்போம் இதே மாதிரி ஒரு மாடலில். அதில் என்னன்னா நம்பர்ஸ் வந்து 2 டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். இதில் ஆனால் அந்த மாதிரி கண்டிஷன் இல்லை. அதுக்கு ஆன்சர் வந்து 9 நம்பர் வந்து அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். 9 நீங்களும் போட்டு பாருங்கள். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டு. அதில் வந்து நிற்பாங்களா ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸு, செகண்டு தேர்டு அந்த ஒரு டப்பா மேலே. அந்த டப்பாவுக்கு வந்து கலர் அடிக்கணுமா. அந்த கலர் அடிக்கிறது வந்து 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கான். அதில் ஒரு கண்டிஷன், அந்த 3 பாக்ஸில் வந்து அடிக்கும் போது அந்த பெயிண்ட் வந்து நோ 2 கலர்ஸ் வந்து சேமாக இருக்கக்கூடாது. நோ 2 ஆஃப் தெம் வந்து சேம் கலராக இருக்கக்கூடாது. அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வந்து 6 கலரில் சூஸ் பண்ணி அடிப்பாங்க. இப்போ வந்து அடுத்த பாக்ஸ் வந்து ஒரு கலர் தான் அடிச்சிட்டாங்கல்ல, அதனால் இருக்கிற மீதி 5லேருந்து 1 எடுப்பாங்க. இப்போ வந்து நான் தேர்டு வந்து 5 அங்கே போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 4 2 கலர் சேமாக இருக்கக்கூடாது. அப்போ வந்து மறுபடியும் 4 இருக்கிற 4 கலர்லேருந்து 1 எடுப்பாங்க. அப்போ வந்து 120 வேஸு 120 வேஸில் வந்து நம்ம கலர் சூஸ் பண்ணி அடிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த கொஷினும் ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னா இது கியூப் ரூட் ஆஃப் 2, இது ஸ்கொயர் ஆஃப் 4, இது ஸ்கொயர் ஆஃப் 10, ஸ்கொயர் ஆஃப் 7, இது 5 கியூபு. அது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சு டிவைடுன்றதுனால கீழே டிவிசிபிள் எடுத்துனா அதை கற்று மல்டிபிள் ஃப்ராக்ஷனில் எடுத்துகிட்டு வந்து கேன்சல் பண்ணோன்னா ஒரு வேல்யூ வரும். 7/4ன்னு வரும். 7/4 வந்து ஃபர்தராக நம்ம இன்னும் டிவைட் பண்ணோன்னா 1 3/4. சிம்பிள். நம்மளோட அந்த போடோ மாஸ் ரூல் அப்ளை பண்ணி எப்படி நம்ம கேன்சலேஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கணும். போடோ மாஸ் நம்ம பார்த்தோன்னா வந்து டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். அதனால் டிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷனுக்கு நான் போனேன். இங்கே வந்து அந்த டயக்ராம் சம் மாதிரி தான் இதுவும். அதாவது 130 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இங்கிலீஷில் வந்து 62 பேர் ஃபெயிலு, மேக்ஸில் வந்து 52 பேர் ஃபெயிலு, 2 சப்ஜெக்ட்டையும் சேர்த்து 24 பேர் ஃபெயிலு. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு ஃபைனலி அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு அப்படின்னு கேட்கும் போது ஃபெயில் இருக்கிறல 24. அங்கே மேலே சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு சம்மில் சொல்ல மாதிரி தான். இங்கே 62 பேர் இங்கிலீஷில் ஃபெயிலுன்னும் போது அங்கே அந்த டோட்டலை வந்து இது கூட மைனஸ் பண்ணி ஒன்லி 38 மெம்பர்ஸ் தான் இங்கிலீஷில் மட்டும் ஃபெயில் இங்கே ஃபில் பண்ணும்போது. அதே மாதிரி மேக்ஸ்க்கு மட்டும் எத்தனை பேர் ஃபெயில் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபெயில் ஆனவங்களை மட்டும் நம்ம ஆட் பண்ணி டோட்டலோட நம்பரோட சப்ராக்ட் பண்ணோன்னா பாஸ் பண்ணவங்களோட கவுண்ட் கிடச்சிடும் 40. அவ்வளோதான். 40 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதானா? எல்லா சம்மும் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். லெட்ஸ் க்ரோ டுகெதர். உங்களுக்கு இன்னும் ஏன்னா சம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்னா டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க் வந்து கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன். வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.